வணக்கம். நான் டாக்டர் நந்தினி குமரன், குழந்தை நல மருத்துவர், கோவை. நம்ம இன்னைக்கு நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கிறத பற்றின கான்க்ளேவ், இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நல்லா பேசணும். இதில் ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது. இது பெண்களில் கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், பிறப்பு பாதை அதாவது பர்த் கெனால், வெஜைனா, வல்வா, ஆசனவாய், ஏனல் கேன்சர், வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம். இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைல் கேன்சர், ஆசனவாயில் வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம். இந்த வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த வைரஸுக்கு உரிய தடுப்பு ஊசி, அதாவது ஹெச்பிவி வேக்சின் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்பந்தமாக பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை பற்றின இதுதான் நம்ம இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவில், இந்த மாநாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மேற்கொண்டு விவரங்கள் என்னுடைய. வணக்கம், நான் செந்தில்குமார், மருத்துவர் செந்தில்குமார், சிசு நலம் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர், கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையும் இந்துஸ்தான் மருத்துவமனையிலையும் வேலை பார்க்குறேன். இப்போது இன்றைக்கி நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அண்ட் கேன்சர் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தான் நம்ம எல்லாம் அதை பற்றின விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி தான் அதை பற்றின விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இப்போ நம்ம போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இப்போது ஹெச்பிவிங்கிறது, இப்போ கேன்சர்னால் பார்ப்போம், கேன்சர்னால் தீர்வே இல்லை, அந்த திசுக்கள் அது எங்கே பாதிச்சிருக்கோ அது பக்கத்தில் இருக்க 2 சென்டிமீட்டர் டிஷ்யூ எடுத்து அதை வெளியேற்றினா கூட திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய கொடிய கேன்சர், இந்த முக்கியமாக கார்சினோமா செர்விக்ஸுங்கிற பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை இந்த வேக்சின் மூலிமா, இந்த ஹெச்பிவி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுத்தோம்னா இந்த கேன்சர் வர்றதை தவிர்க்கலாம். ஏன்னா 99% அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சில பயன்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர், அதாவது மார்பு புற்றுநோய், பெண்களுக்கு மார்பு புற்றுநோய்க்கு அடுத்தது இதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நோயை இப்போ மற்ற நாடுகளில், மேலோங்கிய நாடுகளில், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ரொட்டீன் வேக்சினேஷனில் கொண்டு அந்த நோயை அறவே அழிச்சிட்டாங்க.